வையகம் வாழ்கவும். இது உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு பதிவு. நல்லா கேளுங்க, இந்த கதையை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு கல் கோவிலுக்கு உள்ளே போனோன்னே சாமியாகிடும் இல்லையா? ஒரு கல் கோவிலுக்கு உள்ளே போனோன்னே சாமியாகிடும். அதே கோவிலுக்குள்ளே பல ஆண்டுகளாக போகிறீங்க நீங்கள் இல்லையா? ஒரு கல் கோவிலுக்குள்ளே போனோன்னு சாமி ஆகிடுது. அதே கோவிலுக்குள்ளே பல ஆண்டுகளாக போகிறீங்க நீங்கள் சாமியாகவும் ஆகலை, மனிதனாகவும் ஆகலை, மாற முயற்சிக்கவும் இல்லை. இது எவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லையா? கடவுள் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறான். கடந்து உள்ளே சென்று அவனை நீ பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. குரு பூர்ணிமா அன்று குருவை நாடுங்கள். குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை. நன்றி, வாழ்க வளம்.